எதுக்கு நான் இப்படியே கையை காட்டா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரிமே. எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, இனிமே எப்படின்னா எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறார். என்னையா இப்படி நிக்கூட, அப்ப இப்படிதான் நிக்கணும், இப்படி எப்படிதான் நிக்கிறது? எதையும் சட்டம் அப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா? வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லைங்க, ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? அது எனக்கு சொல்லி கொடுக்கு. விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டுக்கு அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல, அது சட்டசபையில பாத்தீங்க. சொல்லுவாங்க வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், கள்ளழகர் படத்துல சொன்னேன், வலதுகை எடுத்து கொடுக்கிற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், நான் அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கத்துக்கிறேன். என்னைய செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற? காசு பணத்தை கொண்டு போறியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு பணம்? மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்தும். இதைத்தானே நீங்க சொல்றது ஒவ்வொரு மதத்திலையும். मैं विजयकांत जी की श्रीमती जी का परिचय करवाना चाहता हूँ।